புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உணவே மருந்து தேடுவோம் விரைந்து என்ற நிலைமையில்தான் இன்று உணவின் தன்மையும் அதன் உயிரோட்டமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஏனென்று தெரியவில்லை. இதற்கான காரணமும் யாரும் செவிசாய்த்து கேட்கவில்லை. எங்கும் உணவு கிடைக்கின்றது. ஒருவேளை, இருவேளை, 3 வேளை என உன்றுவிடலாம் என்ற போக்கு மனம் பற்றி கொண்டது. இந்த போக்கு எதற்கென்று மனிதனிடையே ஒற்றி கொண்டது என தெரியவில்லை. என் உறவுகளே, நம் நலமாக உளமாக இந்த மண்தடம் மீது வாழ்ந்த வரலாறாக மாற வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அந்த வரலாறு எப்படி படைக்க வேண்டும்? நம் பாரம்பரியத்தை வாயிலே நல் உணவுகளை சமைத்து உண்ணும் பழக்கத்தை நாமும் கற்று எதிர்வரும் சந்ததிகளுக்கும் கற்பிக்க வேண்டும். இதுதான் நல்ல ஆரோக்கியமான உணவு. இதை உண்டால் உடல் உபாதைகள் என்றும் எட்டி பார்க்காது என முன்போர் காலத்து உணவுகளை பரிமாறும் பதத்தை இன்றைய தலைமுறையினர் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். என் உறவுகளே, வீதியெங்கும் ஆயிரம் கடைகள் விரித்து வைத்து சுவை கூட்டும் முறையை கற்று வைத்து உடல் நலனில் அக்கறைகள் இல்லாத நிலைமையை பெருக்கி வைத்து நோய்வாய்ப்படும் நிலைமையை உருவாக்கி விட்டு இருக்கின்றார்கள். இதிலிருந்து நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் பாரம்பரியம் என்ன, நம் முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என ஆலோசனை செய்து முதியவர்களிடம் எப்படி உணவுகளை சமைத்துண்டுவது, உடலை ஆரோக்கியமாக உணவிலே சரி செய்து கொள்வது என வினாவிக்கொள்ள வேண்டும். இன்று யார் பெரியோர்களிடம் பேசக்கூட நேரமில்லை என ஒதுக்கி வைக்கும் பக்குவத்தில் தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போக்கில் இருந்து மாற்றங்கள் ஏறினால் நிச்சயம் உணவே மருந்து ஆகும். அந்த மருந்தே உடலை நலமாக காக்கும். எதிர்வரும் சந்ததிகளுக்கு இதுவே பெரும் பாடமாகும். அவர்களும் நலத்தோடு வாழ்ந்து பல வரலாறுகளை படைத்து வாழ்ந்த வரலாறுகள் என்றும் நிலையோடு இருக்கும் வண்ணம் செய்து கொள்ள என் உறவுகளே, நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாரம்பரியமே நமக்கான வளர்ச்சி, நம் உடல் ஆரோக்கியத்திற்கான